நெருக்கமாக பந்தாண்ட வருங்கிறது தான் உங்களுக்கு நடக்கும். எப்போவுமே பூ வாங்கிட்டு வந்தால் அது நூலை வந்து உள்ள நூல் தான் கட்டணும். உள்ள நூலை வந்து இப்படி நல்லா தண்ணியில் நினச்சிக்கணும். தண்ணியில் நினச்சி பூ வந்து எப்போ பொறிச்சாங்களோ என்னமோ வெண்டி போன மாதிரி ஆகிடும். அதனால் இப்படி தண்ணியில் போட்டு கட்டுனா கொஞ்சம் இறுக்கமாகவும் நல்லா வரும். பாருங்கள், நல்லா பந்தாட வரும். இப்படி தண்ணீரை நூலை போட்டு கட்டுனா இறுக்கி விட்டோம்னா நல்லா நெருக்கமாக நல்லா வளரும். கட் பண்ணி குண்டு மல்லி இப்போ சொல்லணும். நிறையா பேர்த்துக்கு குண்டு மல்லி கட்ட தெரியாது. கனகாம்பரம்லாம் கட்டலாம், சன்னமல்லி இதெல்லாம் கட்டலாம். ஆனால் வந்து குண்டு மல்லி எப்படி கட்டினாலும் கீழே விழுவுதுமாங்க. இப்படி கட்டி பாருங்கள், உங்களுக்கு கீழே விழுவாது, நல்லா வரும். உள்ள நூலை தண்ணீர் நினச்சிக்குங்க, இப்படியே எடுத்துக்குங்க. இப்படி மேலே ஒன்று இப்படி கீழே ஒன்று வச்சுக்கோங்க. இப்படி போட்டு அவ்வளோதான். இப்படி அப்படியே லைட்டாக ஈரமாக இருக்கிறதுனால இப்போ லைட்டாக இறுக்கி விட்டிங்கனாலே முன்னாடி போயிடும், நெருக்கமாகவும் வந்துடும். பூவை எப்பவுமே காம தான் பிடிக்கணும், பூவை தொடவே கூடாது. பூவை தொட்டால் மொக்கு வெடிச்சு போயிடும். அப்போவுமே கட்டுனோடனே பூ பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது. மொக்கு வெடிக்கவே கூடாது, வெடிக்காதே கட்டணும். அப்படி கட்டினா தான் நல்லா பந்து மாதிரி வரும். Why? பந்து மாதிரி வந்துருக்குது. இப்படி தான் குண்டுமல்லி பூ கட்டணும்.